போட்டோ வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க, இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. தாவீது யாரை முன்னாடி வச்சு பார்த்துட்டே இருக்கிறார் பார்த்தீங்களா? அதை நிறுத்தி அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு அசைவையும் அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு சும்மா சொல்லல, இருதயத்துக்கு ஏற்றவன். எனக்கு முன்பாக நிறுத்தி நிக்க வச்சு இப்படி பார்த்துட்டே இரு. ஆண்டவரை ஒரு வாட்டி கொஞ்ச நேரம் நில்லுங்க ஆண்டவர், எதுக்கு உங்களை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏ மைனர், பி மைனர், உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணும். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் அப்படி ஒரு நபர் உண்டா? ஆண்டவர் அப்படிதான் தேடுவாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நினைக்கணும்னா நம்ம சிக்காகணும், நமக்கு ஒரு தேவை வரணும், நம்மளை எல்லாரும் ஒதுக்கணும், நம்ம தனிமையில அகப்படணும். ஆமே, நமக்கு அப்பதான் அவரு நினைவுக்கு வராரு. அவருக்கு ஏன் நாம நினைவுல வரணும்? நம்மளை வச்சு அவருக்கு என்ன வேண்டி இருக்குது? அப்படி இருக்க இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நினைச்சிட்டே இருக்கிறேன். நம்ம ஏன் அவர் நினைவுல வரணும்? அதை யோசித்து பார்த்துருக்கிறோம். நம்ம நினைவுல அவர் வர்றதுக்குன்னா நமக்கு 1000 தேவைகள் இருக்கு. அவரை கொண்டு அவர் நினைவுல நாம எதுக்கு வரணும்? அப்ப அதுக்கு ரீசன் ஒன்னே ஒன்று தானே, லவ் தானே, அன்பு தானே. அப்ப அப்படி ஒரு நிலையில ஏன் நம்ம வரக்கூடாது? கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி அவர் அப்படி நிக்க வச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசி, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகா சமரம் ரோலே மம்ரே தனரே, உம்முகம் க்ளோரி. 2 கையை உயர்த்தி கேளுங்க. உம் பாதம் உம் சித்தம் அறியணும், உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணும்னு சகையு போய் ஒரு காட்டை மரத்தில் ஏறி உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறான். எப்படியெல்லாம் பார்த்துருப்பான்? அவருடைய ஒவ்வொரு அசைவு, அவருடைய கண்ணசைவு, கையசைவு, உதட்டு அசைவு. ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும். அப்படி ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சதும் பைபிள் சொல்லுகிறது, இயேசு அண்ணாந்தவனை பார்த்து, சைவே சீக்கிரம் எனக்கு உன் கூட தான் வரணும், நான் உன் வீட்டுல வந்து இன்னைக்கு தங்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கூட இயேசு வர போறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுனேமியால் சொல்லுகிறார், நான் நேசத்தால் சோகமானே. நம்ம அவர் நேசத்தால சோகமா இருக்கிறோமா? என்னைக்காவது ஆண்டவர் நமக்கு அது செய்யல இது செய்யலன்னு சொல்லி சோகமா இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேசம் ஏங்குதப்பா, என் உள்ளம் ஏங்குது ஆண்டவரே நேசத்தால. அல்லேலூயா. அவர் நல்லவர், 10,000களில் சிறந்தவர். அவர் மேல இருக்கிற அந்த அன்பு அது நாளுக்கு நாள் அது
பெருகட்டும். அன்பு ஆழமாய் நமக்குள்ளே காணப்படுமானால் அதோட கூட விசுவாசம் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஏன்னா அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும். அன்பு. ஆண்டவர் நல்லவர். அப்படி எழுந்து நிற்கலாமா? பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள. இயேசுவே ஆத்மனே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. அப்படி ருசிச்சு சொல்லுங்க. 10,000 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இப்போ உலாவி கொண்டிருக்கிறார். பார்க்கிறார் எத்தனை பேர் இதை உண்மையா பாடுறீங்க. ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படி சிரிச்சுட்டே பாடுங்க பார்க்கலாம். அழகா சிரிக்கிறீங்களே. ஆமென். பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலிப்போ எந்த நேசரதோ நிற்கிறார். ஒரு மாமலரோ நாமமூ